வடிவேல் சார் வர நேரத்தில் இவர் யாரு? இவர் பேரு கோடங்கி. யாரை இன்டர்வியூ பண்ணணும்னு தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்களா? கோடங்கி ரிவ்யூ என்னெல்லாம் கலாய்ப்பில் எப்படித்தே அந்த படத்தை எடுத்தாங்கன்னு நான் அவரும் ரொம்ப நக்கலா பேசுகிற ஆளு, நீங்களும் கொஞ்சம் நக்கலாக இப்போ பேசுகிறேன். ரெண்டு பேருமே நேரம் செஞ்சுக்கிட்டோம், ரொம்ப சீரியஸாக பேசிக்கிடுவோம். டேய் 5000 ரூபா மளிகை கடை வைக்கலாம், 5 லட்சம் ரூபா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ரஜினி சார் ஃபேன் தான். ஒவ்வொன்றா கையை காமிக்கிறாங்க, காலை காமிக்கிறாங்க, எல்லாரும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சார்ட்டே சொன்னேன் நான், இதுதான் சார் நான். இவ்வளோ ரஜினி ஃபேனாக இருக்கிறதுனால தான் கமல் சார் மேலெல்லாம் இவ்வளோ வன்மமாக இருக்கு. அது நான் சொல்ல முடியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். விமர்சனம் பண்ண ஆரம்பித்த புதுசில் உங்களுக்கு வந்த பாராட்டுகள் வரல. நான் ஒருக்கு இருக்கேன், ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். நடிக்கணுங்கிறது ஆசையெல்லாம் இல்லை. ஆமாம், அது தொடர்ந்து ஆமாம்மாங்கும் போது தெரியும். 6 வயசுலேருந்து ரசித்த ஒருத்தர் கூட ஒரு ஃப்ரேமை ஷேர் பண்ணி நீ இன்டர்வியூ பார்த்துட்டு என்னடா 2 சீனுக்கு நீ கூப்பிட்டு வச்சு ஒரு சேனல் போய் அதை பற்றி இன்டர்வியூ கொடுக்குறேன்னு. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. வடிவேல் சார் வராரு அன்னைக்கு. சின்ன வயசுலேருந்து அவரோட படங்கள் பார்த்து டெய்லி காமெடின்னு சொல்லிட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு அவரை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஒரே பதட்டமாக இருக்குது. ஆள் வேற ரொம்ப கலாய்ப்பாரா. மாரிசன் ட்ரெய்லர் வேற வந்திருக்கு, அதை பற்றி வேற கேட்கணும். ஃபகத் ஃபாசில் சாரும் மாரிசன் வடிவேல் சாரும் பயங்கரமாக இருக்கும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம். இது என்ன ஒரு புகை மூட்டமாக இருக்குது? வடிவேல் சார் வர நேரத்தில் இவர் யாரு? வடிவேல் சார்னு சொன்னாங்க. வடிவேல் சார் நான் தான். நீங்கள் சொல்கிற வடிவேல் சார் இல்லை. இல்லையா? அவர் அதுக்கு இங்கே வர்றாரு. நான் அவருன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சேன். நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்களா? முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துருந்தீங்களா அவரை பற்றி? அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எடிட் பண்ணி தூக்கிடுங்க. டீ கேன்சல். நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கீங்க. ஜெயிலர் 2ல அப்போ அவர் இல்லையா? யாரு? ஜெயிலர் 2ல ரஜினி சார் கூட ரஜினி சார் comeback. நடிச்சிருக்காரு. ஆமாம், அவர் நடிக்கிறாரு. அவர் நடிக்கிறார், நீங்க நடிக்கலையா? நான் நடிக்கிறேனே. அவர் நடிக்கலையா? அவர் ரஜினி சார் நடிக்கிறாரு. ரஜினி சார் இல்லாமல் இப்படி ஜெயிலர் 2 இல்லைங்க, வடிவேல் சாரு வடிவேல் சார் ரஜினி சார் கூட சேர்ந்து கம்பேக். ஆமாம், சந்திரமுகி பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஜெயிலர் 2ல கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கேள்விப்பட்டேன். ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 கிட்ட தான். அப்புறத்துக்கு அவர் ரஜினி சார் கம்பேக் கொடுக்கணும். இல்லை என்ன நர்வஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டாக்குறேங்க. வடிவேல் சாரு ஆமாம், ரஜினி சார் கூட சேர்ந்து சந்திரமுகி குஷரன் பண்ணாரு. நாங்கள் உட்காந்துருக்கும்போது பேசுனீங்க. ஓகே. படம் அதுக்கப்புறமா பண்ணல. யாரு? வடிவேல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து கம்பேக் பண்ணல, தனித்தனியாக கம்பேக் கொடுத்துட்டாங்க. அவர் வடிவேல் சார் மாமன்னன் கொடுத்தாரு. சேர்ந்து கம்பேக் கொடுக்கல. தெரியல நான். ஓகே. அப்போ நீங்க தான் வடிவேலா? என் பேர் வடிவேல் முருகன். உங்களை தான் இன்டர்வியூ பண்ணுங்க. யாரை இன்டர்வியூ பண்ணணும்னு தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்களா? நான் வடிவேல் சார்னோடனே வடிவேல் சார் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்க முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்கள வடிவேல் மாப்பிள்ளை வர்றாருன்னு சொல்லுவார். அவர் வடிவேல் சாருங்கிறது ஒரு மரியாதை இருக்கு. அவரை தான் வடிவேல் சார்னு சொல்லணும். இல்லை சரிண்ணே, இதுக்கு மேல சமாளிக்க முடியல. சரி, ஓகே. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே. ஆக்சுவலா இப்போ இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது வடிவேல் சார், வடிவேல் அண்ணன், அண்ணன் சொல்லலாம். அண்ணன், தம்பி, மாப்பிள்ளை, மாமா, மாமா என்னாலும் சொல்லிக்கலாம். வடிவேல் அண்ணா அப்படின்னு சொன்னாலே மூஞ்ச ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஆனால் அவர் கலாய்க்கிறது பேசுறது எல்லாமே அவ்வளவு ஜாலியாக இருக்கும். கவுண்டருக்கு கவுண்டர் சிரிச்சிட்டே இருக்கலாம். ரிவ்யூலயே சொல்கிறேன். ஆனால் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்டிஃபாக, இப்போ கூட பாருங்கள் கை கட்டி அப்படி ரொம்ப ஸ்டிஃபாக உட்காந்து ரொம்ப கான்சியஸாக ஒரு ஆர்டிஸ்டாக மாறிட்டீங்களோ அப்படியே? இல்லை, அதை லவ் பண்ணும்போது செம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். கல்யாணத்தப்ப நமக்கு ஒரு பொறுப்பு வரும்ல. காதலிக்கும் போது எப்படி இது பண்ணிக்கிட்டு இருந்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி பொட்டாட்ட அடங்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமாவுக்கு அப்புறம் ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். எப்படின்னே போயிட்டுருக்கு சினிமா ஆர்டிஸ்ட் அந்த வாழ்க்கை? நல்லா போய்கிட்டு இருக்கு. நினச்சதை விட ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏதோ 1-2 பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நினச்சதை விட ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. பாலமாமா டேய் கொக்கால ஒளி தொப்பேண்ட போன போடுறா. ஆக்சுவலாக இந்த உங்களோட ரிவ்யூஸ்லாம் இப்போவும் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டு, இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு, வீடியோலாம் போட்டு, கொலாஜ் எடிட்லாம் பண்ணி, ஃபேன் எடிட்லாம் உங்களுக்கு பண்ணி போட்டு அதெல்லாம் பார்க்குறீங்களா? அனுப்புவாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கம்மி. அந்த ரிவ்யூ சரி மிஸ் பண்ணுறது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? பண்ணுறது ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. இல்லை, எனக்கும்
நானும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். இப்போ வேலாயுதமில் விஜய் சார் வந்து ஊர் திருவிழாவுக்கு மைசெட் கட்டணுன்னே இங்கே ஆடிக்கிட்டு வரல, அது மாதிரி எனக்கும் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒன்றுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது அப்படிங்கிறது தான் அது. நீங்கள் ஃபஸ்ட்டு சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் உங்களோட, ஏன்னா நீங்கள் ரிவ்யூஸ்லாம் போட்டு பொழந்து எடுத்துருவீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் சும்மா சொல்லுவேன் அது. எப்படித்தான் அந்த படத்தை எடுத்தாங்கன்னு நானு யோசனை பண்ணி எனக்கு மண்டையில இருக்க மாதிரி நரைச்சதாண்டா மிச்சம் பேராண்டிகளா. இயல்பா நீங்க சொல்றது நிறைய பேரோட மைண்ட்ல இருக்கக்கூடியதை நீங்க பிரதிபலிக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு உங்களை ரிவ்யூவராகவே பிடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்றது தான். நீங்க சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அதுவும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கோடங்கி ரிவ்யூ என்னெல்லாம் கலாய்ப்பலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல உங்ககிட்ட? இல்லை, எல்லாமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ஜாலியாக தான் எடுத்துக்கிறாங்க. விக்ரம் பிரபு சார்லேருந்து உங்களது நான் அதை பார்த்துருக்கேன், இந்த குறிப்பிட்ட இந்த பஞ்சை வந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்திருக்காங்க. ஆதிக் சார் உட்பட எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்கங்கிறது மட்டும்தான் நமக்கு சந்தோஷம். யாருமே இதுவாக எடுத்துக்கிறல, நம்ம அந்த நோக்கத்தோடு பண்ணுறதும் கிடையாது முதல்ல. ஸோ அது ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக உங்கள் கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு நான் உங்கள் வீடியோ பார்த்தது வந்து அந்த சமைக்கிறது, கிச்சனில் சும்மா பாத்திரம்லாம் வச்சு அதை கொஞ்சம் ஊற்று இதை கொஞ்சம் ஊற்று அப்படின்றது. அதுக்கப்புறம் பாலா மாமா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு, சாமி மேலே பாரத்தை போட்டு ஏதாவது ஒன்று எழுதுங்க, சாமி மேலே பாரத்தை போட்டு எழுதுறதுக்கு சாமி எழுதிடலாமே அப்படின்றது. இந்த கான்செப்ட்லாம் எப்படி பிடிக்கிறீங்க? அது வந்து எப்படின்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்து முதல்ல யோசிப்போம். யோசிச்சு இந்த படத்தை வேறு விதமாக புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு 10 பேருடைய ஐடியாவையும் ஒன்றா சேர்த்து, அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவனுக்குள்ளே தோன்றது தான். கேமரா ஆன் பண்ணிவிட்டு என்ன தோணுதோ அப்படி பேசுகிறது தான். இவர் பேர் கோடங்கி, யூடியூப்பில் ரிவ்யூங்கிற பேரில் ஏதாவது உளறிக்கிட்டே திரிவார். இப்போ அந்த வார்த்தையில் எப்படி பிடிச்சிங்க அப்படிலாம் கேட்பாங்களே, ஃப்ளோவில் யதார்த்தமாக வர்றது தான். இப்போ ராஜா சார் சொல்லுவார்ல, எழுதுனே வந்துச்சு அப்படின்னு வரல, அதுக்கு அவரோட இது இல்லை, எதுவுமே நம்ம கையில் இல்லை. அந்த நேரத்தில் டக்குன்னு தோன்றது, சில நேரங்களில் அது ஒர்க் ஆகிடும் சில வார்த்தைகள். இப்போ சினிமா ஒரு பக்கம் ரிவ்யூ பண்ணுறது இல்லை, இன்னொரு பக்கம் உங்களுடைய அந்த வேலைகள், உங்கள் சொந்த வாழ்க்கையில் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த வேலைகள், அது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஈஸியாக தான் இருக்கா? இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஆர்டிஸ்ட் வாழ்க்கை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்லை, இப்போ அந்த வேலையை இப்போ டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது எப்போ வேணாலும் நம்ம போய் இது பண்ணிக்கலாம்ல. சூர்யா சார் சொன்னது மாதிரி ஒரு 5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா, 5000 ரூபா இருந்துச்சுன்னா மளிகை கடை வைக்கலாம், 5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம். நம்ம இதில் சம்பாரிச்சோம்னா ரியல் எஸ்டேட்டே பண்ணலாம். அது இப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே கான்சியஸாக வந்து நிற்கும் போது அங்கே சிமெண்ட் தீர்ந்து போச்சும்பா, இந்த சம்பளம் அட்வான்ஸு ஒரு 5000 ரூபா வேணும் இம்மிடியட்டாக போட்டு விடுங்கம்பா, என்னங்க ஆளை விட்டு போயிருக்கீங்க அப்படின்னு வீட்டுக்காரர் சத்தம் போடுவோம். அப்படி இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதை டெம்பரவரி ஸ்டாப் பண்ணிவிட்டு முழுசாக அதில் இறங்கியிருக்கேன். சூப்பர்ண்ணே. ஆக்சுவலாக அந்த ரஜினி சார் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ரஜினி சார் ஃபேன் தான். நிறைய இடத்துல நீங்கள் சொல்லலை, நான் ஒருத்தரோட ஃபேனு, அது வேணாம் அப்படின்னு தான் அதை ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரிவ்யூ ஸ்டாப் பண்ணதுக்கு பின்னாடி தான் நான் அதை சொன்னேன். ஏன்னா ஒரு சார்புன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வெளிக்காட்டிக்கிறல. அதை என்றைக்கு அது வேண்டாம்னு முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பிடிச்ச விஷயத்த சொல்கிறது தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தரை பிடிக்கும், எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறதுல தப்பு இல்லை. அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ உங்களோட ரஜினி சாரோட ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து அதை சொல்லுங்கண்ணே. ஒரு கதையாக இருக்கும்ல, ஸ்கூல் கட் பண்ணிட்டு தேட்டருக்கு போகிறது, ரஜினி சாருக்கு மாலை போடுறது, கட் அவுட் வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்குது. ஏன்னா நம்ம சைல்டுஹுட்டெல்லாம் நம்ம லைஃப்பில் முத வந்த மெஜாரிட்டி ஆட்களுக்கு அவர் தான் முதல் ஹீரோ வந்து ரஜினி சார். அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து தர்மதுரை படம் வந்தப்போ நம்ம ஊரில் ரசிகர் மன்றம் அப்போ தான் ஆரம்பித்த சமயம். 90 91 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான பேனர்ஸ் கல்ச்சர்லாம் கிடையாதுல்ல, போஸ்டர் ஒட்டுறது, போஸ்டர் கிடையாது, தட்டின்னு சொல்லுவாங்க. அது ரீப்பர் வச்சு ஸ்கொயரை அடித்து சனல் சாக்கை வச்சு இழுத்து கட்டி, அதுக்கு மேலே பசை வச்சு 2 லேயர் வந்து நியூஸ் பேப்பர் ஒட்டி, அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஒயிட் பேப்பர், நம்ம எக்ஸாம் எழுதுறோம்ல அந்த ஒயிட் பேப்பர் ஒட்டி காய வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி நம்ம வாசகத்தை எழுதி இந்த கார்னரில் வந்து 2 ஃபோட்டோ வச்சு 1 டே ஆகிடும். இன்றைக்கி நம்ம ஏதாவது எழுதுனா ஒரு மணி நேரத்தில் ஃப்ளெக்ஸ் வந்துடுது இல்லை. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே 1 நாள் 2 நாள் கூட ஆயிரும். இது டோட்டலாகவே நான் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரீப்பர் அடிக்கிறதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா
எல்லாம் எழுதி முடிச்சு கரெக்டாக கடைசியில் தான் அந்த 2 கார்னரில் 2 போஸ்டர் ஒட்டுவாங்க. அந்த போஸ்டர் ஒட்டுறது மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக முழுவதும் அவங்களே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ பெருசாக வந்து ஆட்டோ வசதியெல்லாம் கிடையாது. அப்போ பக்கத்து டவுனுக்கு 1.5 கிலோமீட்டர் கூப்பிட்டு போகும்போது தூக்கிட்டு தான் போவாங்க 4 பேர் ட்ரம்ஸ் அடிச்சு. கூடவே போவேன் நான், ஏன்னு தெரியாது, பார்த்துக்கிட்டே போவேன். அப்படி ஆரம்பித்தது அது. இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது, ஒரு துளி கூட குறையாம. ஏன் இதுக்குன்னே காரணம் இல்லாமல். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தர்மதுரை தான் பார்த்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே? தர்மதுரை பார்க்குறதுக்கே வந்து பல போராட்டங்கள். வத்தலக்குண்டு முதல்ல வந்து மதுரையில் ரிலீஸ் ஆகி, மதுரை, திண்டுக்கல், தேனியில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும். பெரியகுளம், சின்னமனூர் மாதிரி ஏரியாக்களில் செகண்ட் ரிலீஸ் ஆகும். வத்தலக்குண்டு மாதிரியான ஏரியாவில் தேர்ட் ரிலீஸு, பட்டியரம்பட்டி ஏரியாவான 4th ரிலீஸு, தேவரம்பட்டி ஐயம்பாளையம் 5வது ரிலீஸ் ஆகும். நமக்கு லெஃப்ட்டில் வத்தலக்குண்டு, ரைட்டில் பட்டியரம்பட்டி மிஸ் ஆகி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு எங்கள் அண்ணன் மறுவீடுக்கு அவங்க மாமனார் ஊருக்கு போய் அவங்க மாமனார் அவங்க கல்யாணம் முடிச்சவங்கள ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அப்படி போய் அங்கே போய் பார்த்தது தான் தர்மதுரை. அதுக்கு முன்னாடியே நான் பணக்காரன் பார்த்தேன். எங்கள் அக்காவை கல்யாணம் முடிச்சு கொடுத்தப்போ அவங்கள ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிச்ச அந்த மாப்பிள்ளை ஜோடிகளை ஒரு மறுவீடு கூப்பிட்டு போகும்போது நம்ம ஊரில் பக்கத்து ஊர் டவுனில் போய் பார்த்த படம் தான் பணக்காரன். நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஃப்ரேம் அந்த 100 வருஷம் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு அந்த பீட்டு ஆரம்பிக்கும். கை தனியாக, கால் தனியாக, பிளேட்டு தனியாக, இது எல்லாமே காட்டி அப்போ தான் நான் பெருசாக ஒருத்தரை பார்க்குறேன். ஒருத்தர் டக்குன்னு காமிச்சிருவாங்கல்ல, அப்படி காமிக்காமல் ஒவ்வொன்றா கையை காமிக்கிறாங்க, காலை காமிக்கிறாங்க. எல்லோரும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளேட் வந்து இப்படி ஃபேஸில் மறைக்குது. பிளேட் அப்படி இறக்குறாரு, லெஃப்ட்டு பார்க்குறாரு, ரைட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்மளை பார்க்குறாரு, நம்மளோட நேரடியாக கனெக்ட் ஆகுறாரு, நமக்கு ஒரு வணக்கம் சொல்கிறாரு. அந்த பிளேட் அப்படி தூக்கி எறிவார் இப்படி. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்த ஃப்ரேம். அவரை நான் பெரிய திரையில் பார்த்த ஃப்ரேம். அதுக்கு முன்னாடி டிவிலெலாம் நிறையா பார்த்துருக்கோம். பெருசாக பார்த்தது இதுதான். இதை சார்ட்டே சொன்னேன் நான், இதுதான் சார் நான் உங்களை பார்த்த ஃபஸ்ட்டு பெரிய ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது இதுதான் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அதுக்கு? அது என்ன சொல்லுவார் அவர்? அப்படியா, ஓகே, சந்தோஷம். அதுக்கப்புறமா தொடர்ந்து அவரோட எல்லா படங்களுமே தேட்டரில் பார்த்துருவீங்க. ஸோ அதுலேயே இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குற படம், அதுக்கப்புறமா 2வது பார்த்த படம், இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி சில ஃபேன் மூமெண்ட்டு, தேட்டரில் போய் பார்த்து டிக்கெட் கிடைக்காம இருக்கிறது, அந்த மாதிரியான மூமெண்ட்லாம் நடந்திருக்கும்ல. அப்படி மறக்க முடியாமல் பார்த்த ஒரு படம், அந்த படத்துக்கு போன ஒரு சம்பவம் அப்படி ஏதாவது இருக்கா? லைஃப்பில் 2 படம் மறக்க முடியாது. ஒன்று பணக்காரன், இன்னொன்று பாபா. அவங்களுக்கு பாபா சமயத்துல எல்லாம் இருந்த அந்த ஒரு அந்த படத்தை பற்றின டாக்கெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி எதுக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். பாபா ஓடுற தேட்டர் வீதி வெளி போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அந்த முதல் 2-3 நாள்லாம். அப்போ நான் இங்கேருந்து போய் திருப்பூரில் வந்து, திருப்பூருக்கு அப்புறம் அப்போ தான் ஒரு 19 வயசு முடிஞ்ச சமயத்துங்கிறனால அதுக்கு முன்னாடி பார்த்த படங்களுக்கும் பாபாவுக்கும் பெரிய நமக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிச்சுல்ல. 19 வயசுங்கும்போது நாமளாக வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வயசு வந்துருச்சுல்ல. அப்பையும் பார்க்க முடியாமல் ஈரோட்டில் போய் 4வது ஷோ பார்த்தது. அது மறக்க முடியாது. அது சூப்பர்ண்ணே. ஆக்சுவலாக நீங்கள் ரஜினி சாரோட படங்களை பார்க்கறதுக்காகவே ஒரு போராட்டமாகவே தான் நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க போல. நமக்கு அப்புறம் சம்பாதிக்கிற வயசு வந்து நம்ம காசு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஈஸியாச்சு. அதுக்கப்புறமே சந்திரமுகிக்கு டிக்கெட் கிடைக்காம படாத பாடுபட்டு தான் டிக்கெட் எடுத்து போய் பார்த்தோம். சிவாஜி வரைக்கும் அது தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் சிவாஜிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் எல்லா ஏரியாவிலையும் கிடைக்கும் போது ஈஸியாக அது கிடைக்க ஆரம்பிச்சு. நீங்கள் ஒரு ரஜினி சார் ஃபேனாக இருக்கிறதுனால வீட்டில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும்? அம்மா அப்பா பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஒய்ஃபு தான், ஏன் இப்படி, ஏன் அப்படி, என்ன அவர் உனக்கு பண்ணிட்டாரு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலப்போக்கில் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது திருத்த முடியாத கேஸ், இது அதை விட்டுடலாம் அப்படின்னு. இந்த இவ்வளோ ரஜினி ஃபேனாக இருக்கிறதுனால தான் கமல் சார் மேலெல்லாம் இவ்வளோ வன்மமாக இருக்கீங்களா? நான் எங்க நான் இவர் அப்பா ஸ்தானம்னா அவர் மாமா ஸ்தானம். அது நம்ம யாரையுமே பிடிக்கல. இல்லை பிடிக்கலன்ற இதில் சொல்ல வரல. ஆக்சுவலாக உங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்டு, அதாவது நீங்கள் உங்களோட விமர்சனம் நீங்கள் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல இருந்து உங்களோட ஃபேஸ்புக்கை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட அது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று ரசிக்கும்படியாக பண்ணிடுவீங்க. ரஜினி சாரோட எந்த போஸ்டர் வந்தாலும் அதில் உங்கள் ஃபேஸ் வச்சு ஒரு போஸ்ட் இருக்கும், அது ஃபேன்மேடு. அது மாதிரி கமல் சாரை வச்சு வந்தாலும் ஒரு மீம். இப்போ கமல் சார் மன்னிப்பு கேட்குற விஷயத்துலலாம் நீங்கள் போட்ட போஸ்ட்லாம் இருக்குல்ல, நான் என்ன போட்டேன், அது ஒரு 2-3 போஸ்ட் போட்டிருந்தீங்க. கமல் சார் மன்னிப்பு கேட்கறது, நீதிமன்றத்தோட ரியாக்ஷன், இந்த மாதிரிலாம் போட்டு. அதுவா, அது பொதுவாக போடுறதானே அது. நான் அப்படி பார்த்தா இவர் தலைவருக்குமே சிலது நான் போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இந்த நம்ம யூடியூப்லாம் இருந்துட்டு சினிமாவுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா
கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க. சினிமாவை பற்றி ஒன்லி பாசிட்டிவ் தான், நோ நெகட்டிவ்ஸ். எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக சாந்தமாக பாசிட்டிவாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுற அட்ராசிட்டி அலப்பறைகள் அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கும்படியாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு? இல்லை, அது நமக்கு இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டது ஃபேஸ்புக் தான். நம்ம எழுதுனது அங்கே தான். அது ஃபேஸ்புக்கேன்னா என்னன்னே தெரியாமல் அப்போ தான் வந்த 2013 சம்திங் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது சீரியஸாக அவர் வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 1 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை எடுத்துகிட்டு நாளை காலையில் 10 மணிக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம்னு சொன்னதை நம்பி மறுநாள் காலையில் ஜெராக்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நின்னேன் நான். அப்படி தான் நமக்கு ஃபேஸ்புக் தெரியாது. நமக்கு நம்ம கிராமத்தில் அங்கிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சாலும் தானே. அப்புறம் எல்லா பேரும் சிரிச்சாங்க அவங்க. அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கௌண்ட்டு இமெயில் ஓப்பன் பண்ணி தான் இது எல்லாமே கொடுத்தது ஃபேஸ்புக் தானே. ஆமாம். ஸோ அங்கே ஆரம்பத்துலேருந்து ஒரு 10-12 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக அந்த சில குஷிப்படுத்தும் வேலைகள், மற்றபடி பெர்சனல் கிடையாது. அது வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போது நீங்கள் படத்தில் நடித்தாலுமே உங்ககிட்ட எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் சைட் தான். அது உங்களோட வே ஆஃப் டாக்கிங்காக இருக்கட்டும், வே ஆஃப் போஸ்டிங் சம்திங்காக இருக்கட்டும். மிர்ச்சி சிவா சார் வந்து என்ன பண்ணாலும் யாருமே ஹேட்டிங்காக எடுத்துக்க மாட்டாங்க, ஜாலியாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து சோஷியல் மீடியாவில் உங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரிவ்யூஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஓகே. இந்த விமர்சன பார்வையில் ஒன்று பார்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. படம் பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கும், ஆனால் முடிச்சுட்டு வந்து நம்ம ஒரு விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லாரோட தாட்ல இருந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் விமர்சனத்தோட ஒரு மெயின் நோக்கமாகவே இருக்கும். ஸோ உங்களோட அந்த நார்மலாக படம் பார்க்குறதுலேருந்து விமர்சனமாக படம் பார்க்குற அந்த மூமெண்ட் எப்போ நடந்துச்சு? இல்லை, இந்த கேள்வியில் வந்து படம் பார்க்குற எல்லா பேருமே விமர்சகர்கள் தான். படம் பார்த்துட்டு வந்து வெளியில் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையே வந்து விமர்சனம் தான். அது படம் பார்த்துட்டு யாரும் சும்மா போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் கடைசியில் ஒரு 2 பேர்ட்டையாவது சொல்லுவான். வீட்டில் போய் ஒய்ஃப்ட்ட கூட சொல்லுவான், ஒரு படம் பார்த்தேன் கேவலமான படம் ஏன்டா போனோம்னா இப்போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்ல, அதுதான் விமர்சனம். அதை டீட்டெயிலாக ஒரு 4 வார்த்தை கோர்த்து பேசும்போது அது விமர்சகராக மாறுறாங்க அவங்க. அதை பார்த்துட்டு அப்படியே போகாமல் ஃபேஸ்புக்கில் ஒரு 4 வார்த்தை எழுதணும். ஃபேஸ்புக்கில் எழுதுனா காசு வராது. யூடியூப்பில் எழுதுனா யூடியூப்பில் வீடியோவை போட்டீங்கன்னா செம்ம காசு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தூண்டி விட்டது தான். அதை பேசி போடுவோம். பேசி போட்டால் காசு வருங்கிற ஒரே காரணம் தான், வேறு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. யூடியூப்புக்கு தான் பண்ணுது. அதை யூடியூப்பில் ஃபார்முலா எல்லா பேரும் ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல விமர்சனம்னு சொன்னால். அது மாதிரி இல்லாமல் நாம் வேறு ஏதாவது அதில் ஒரு என்ன ஏதாவது ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சும்போது தான் அந்த டிஸ்கஷன், இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது, இதெல்லாம் வந்து அங்கே கிரியேட் ஆனது. அது நான் ஒருக்கு இருக்கேன், ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், படத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பித்த புதுசில் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன். பாராட்டுகள் வரல. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, 4 வார்த்தை புளியண்டா பேச முடியல, கேமரா பார்க்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு கண்ணு போய்கிட்டு இருக்கு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னாங்க. அப்புறம் எழுத்தில் இருக்கிற சுவாரஸ்யம் நீ பேசுகிறதுல இல்லை. எல்லாம் ஆரம்பத்தில் வர்றது தானே, எல்லாமே ப்ராக்டிஸ் தானே. எடுத்தோடனே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பண்ண முடியுமா? அது நம்ம முத போடும்போதே எத்தனை முட்டை வரும்னு தெரியாமல் ஒரு எக்ஸ்ட்ரா 7-8 முட்டையை சுற்றி தான் ஆவே போட்டோம். பழகிக்கிடுவோம். அப்படியே திரும்ப பண்ணும்போது வந்தது தான் அது. பாராட்டுனா பிளாக் ஷீப் ஆர்ஜே விக்னேஷ் அவர் கூப்பிட்டாப்புல. அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாராட்டினா அப்படியே 3வது 4வது வீடியோவிலேயும். இந்த பக்கம் விமர்சகர்களில் மதன் கௌரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்புல 6வது வீடியோவுக்கோ 7வது வீடியோவுக்கோ. இட்ஸ் பிரசாந்த். அவன் அன்னைக்கெல்லாம் அவங்க ரொம்ப பெரிய ஆள், இன்றைக்கும் பெரிய ஆள் தான். அதுக்கு புதுசாக வர்ற ஒரு 4-5 வீடியோ பண்ணவனுக்கு அவங்க ப்ரொஃபஷனல் ஐடியிலேருந்து கமெண்ட் போடுறதுங்கிறது பெரிய விஷயம் தானே. இதெல்லாம் அன்னைக்கு வந்தது. டேரக்டர்ஸில் யாரெல்லாம் பேசியிருக்காங்க உங்ககிட்ட? ஏன்னா உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது CS அமுதன் சாரோட அந்த மெட்டீரியல் இல்லை ஒரு லிஸ்ட் பண்ணானா அவருக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவரை பிடிக்கும். பேசியிருக்கோம், மீட் பண்ணியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். அவர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டு அது மிஸ் ஆயிடுச்சு. நீ அடுத்து பண்ணுறதில்ல நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். என்ன பேசிக்கிட்டீங்க அமுதன் சார் கிட்ட? அவரும் ரொம்ப நக்கலாக பேசுகிற ஆள், நீங்களும் கொஞ்சம் நக்கலாக பேசுகிறோம். இப்போ 2 பேருமே நேராக செஞ்சுக்கிட்டோம், ரொம்ப சீரியஸாக பேசிக்கிடுவோம். தொழில் ரீதியாக போகும்போது ரொம்ப சீரியஸாக தான் பேசிக்கிடுவோம்.
இயக்குனர்கள் நிறையா பேசியிருக்காங்க அந்த டைம்லேயே. முத இயக்குனர்னா அழகன் பெருமாள் சார் தான் ஓ. ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் எழுதும் போதே ம், ம். அது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் முதல் இயக்குனர் பாராட்டுங்கிறது அழகன் பெருமாள் அண்ணன் தான் பாராட்டு. ஆமாம். ஆனா உங்களுக்கு சினிமா பார்க்கறது மட்டும்தான், மத்தபடி சினிமா கூட வேற எந்த தொடர்பும் உங்களுக்கு கிடையாதுல்ல? இல்ல ஏதாவது இருக்கு? எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே சோஷியல் மீடியா வழியா வந்ததுதான். ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் தான். நம்ம சினிமா ஷூட்டிங் பார்ப்போமான்னு கூட நம்ம நினச்சி பார்த்ததால் அதில் பெருசாக இல்லை. நம்ம இருக்கிற இந்த இடத்துக்கு நம்மெல்லாம் போய் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க முன் வரிசையில் நம்மளை விடுவாங்களா? ம். அந்த மீட்ரு தான். அது எல்லாமே இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் நமக்கு. இப்போ இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா கூட அதுக்கு முழு காரணம் அன்றைக்கி ரேஷன் கார்டு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னார்ல, அவர் தான். ஆமாம். நீங்க ஆனா இப்போ படம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நடிக்கணும் அப்படின்லாம் ஆசை இருந்திருக்கா? விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே கேட்குறேன். இல்லை 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 இல்ல நடிக்கணும் ஆசை எதுவுமே இல்லை. ஆனா ஷூட்டிங் பார்க்கணும் அப்படின்ற ஆசை எல்லாம் இருந்திருக்கு. அது எப்படி கிரியேட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. ம். எப்படி ஒரு சீன் வந்து எழுத்துல யோசிச்சுலேருந்து ஆரம்பித்து அதை எடுத்து எப்படி ப்ராசஸ் ஆகுது, அது கடைசியாக ஸ்க்ரீனில் எப்படி வருதுங்கிறத பார்க்கணும்னு ஆசை. நடிக்கணுங்கிறதுக்கு ஆசையெல்லாம் இல்லை. இப்போ நடிக்கிறத இன்னும் ப்ராக்டிஸ் தான். ம். ஆமாம். அது தொடர்ந்து ஆமாங்கும் போது தெரியுது நீ ஒழுங்காக நீ நடிக்கிறதா. அப்படிலாம் இல்லை, நல்லா தான் பண்ணுறீங்க. அது நான் சொல்ல முடியாது, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. இல்லை, நமக்கு தெரியுமில்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. தொடர்ந்து பண்ண ஒரு நாள் அதை ரொம்ப சரியாக பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படம் கமிட் ஆனீங்க? உங்களுக்குன்னு தேடி வந்திருக்கும்ல ஒரு வாய்ப்பு? தேடி வந்தது 2 வாய்ப்பு வந்துச்சு. இவர் விக்னேஷன் அவர் கூப்பிட்டுருந்தாரு. விக்னேஷ் சிவன் சார். விக்னேஷ் சிவன், ஓகே. அவர் கூப்பிட்டுருந்தார் காலையில். ஈவினிங் வந்து 2D கம்பெனியில் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணல ராமே ஆண்டாளர் அந்த படம். ஒரே நாளில் 2 கால் வந்துச்சு. காலையில் இந்த மீட்டிங், சாயந்தரம் இந்த மீட்டிங். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா எதை பண்ணலாம், இந்த பக்கம் வந்து எஸ்கே சார் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு ஒரு படம். ஆமாம், விக்னேஷ் சார். இந்த பக்கம் எஸ்கே சார், அனிருத், விக்னேஷ், லைக்கா. இந்த பக்கம் இது பேசாமல் நம்ம அதை பண்ணிடலாமா? இல்லை வேண்டாம், இதை பண்ணுவோம். இப்படித்தான் இருந்துச்சு நம்மளுடைய சினிமா புரிதல். அவ்வளவுதான் அது. ஆனால் அதுக்காக இங்கே எத்தனை பேர் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சாலி கிராமத்துலையும் கோடம்பாக்கத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. இதில் வந்து இத்தனை டெக்னீஷியன் இருக்காங்க, பேசாமல் இதுக்கு ஓகே சொல்லிட்டு இதை நோ சொல்லிடலாமா? இதை பண்ணிட்டான்னா இதில் வந்து மெயின் கேரக்டர் வருது. இப்படி தான். சரி, 2ல் எது நடக்குதோ நடக்கட்டும், நடந்தால் தான் நிச்சயம். அது நடக்கிற வரைக்கும் இதில் இல்லை. அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கலை. லாக்டவுன் விழுந்துச்சு. லாக்டவுன் முடிச்சுட்டு போய் ஷூட் பண்ணால் செகண்ட் லாக்டவுன் விழுந்துச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் 19 ஆரம்பித்தது 21 செப்டம்பரில் தான் வந்துச்சு. அந்த 2 வருஷத்தில் தான் சினிமா இவ்வளவு கஷ்டமா? அது சில பேர் நுழையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த பிடிப்பாங்க. நம்ம நுழையிறது ரொம்ப ஈஸியாக, அதுக்கப்புறம் தக்க வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கண்டிப்பாக போராட்டம்ங்கிறது கஷ்டம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அது நம்ம சின்சியராக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள், இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது நமக்கு கை கொடுக்கும். நீங்கள் பேசும்போதே வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பாடி ஸ்டைல் நீங்கள் கையை கெட்டாமல் விட்டுட்டீங்கன்னா அதனால தான் கையை கட்டிக்கிறது. வாண்டடாக அவர் உள்ள நுழையிறாருனால தான் இப்படி கையை கட்டிக்கிறது. நீங்கள் கையை கெட்டாமலே இருங்க. அது ஆக்சுவலாக அழகாக இருக்குது. இயல்பாக அது அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருல்ல. ஒரு சின்ன வயசுலேருந்து உள்ளே வந்துட்டாருன்னா நம்மளை மீறி வந்துடும். அது திரும்ப 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 தலைவர் ரசிகர் மெயின் பண்ணாதீங்க. இப்போ தலைவர் ரசிகராக இருந்தால் கூட டிவிடி என்னுடைய கலெக்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா 67 படம் ஆண்டவருடைய டிவிடி தான் இருக்கும். தலைவருடைய படம் 3 தான் இருக்கும். ஏன்னா அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். இது வந்து நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா மறுபடியும் சொல்கிறது, அவர் அப்பா ஸ்தானம்னா அவர் மாமா ஸ்தானம். மாமா என்னைக்காவது நான் ஊருக்கு வருவாது, செம்ம ஜாலியாக இருக்கும். அதனால் மாமாவையும் விட்டு தர முடியாது, அப்பாவையும் விட்டு தர முடியாது. கமல் சாரோட எந்த படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா படமுமே பிடிக்கும். அதே 67 டிவிடி வச்சுருக்கேன். ஒரிஜினல் டிவிடியாகவே 67 வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு இந்த பேசும் படத்துலேருந்து ஆரம்பித்து அவர் படம் சரியாக போகலைன்னு சொல்லப்படுகிற பல படங்களை நான் 50 முறை கூட பார்த்துருக்கேன். திரும்ப திரும்ப. அது வந்து யூனிவர்சிட்டி மாதிரி ஒவ்வொரு முறை பார்க்க இது வந்து சந்தோஷம். தலைவர் படம் வந்து ஹாப்பி. அது ஒரு செலிப்ரேஷனுக்கான அது செலிப்ரேஷன். அது இது வந்து கற்றுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப போட்டு பம்மல்கி சம்பந்தம்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு 120 தடவை பார்த்துருப்பேன், பஞ்சதந்திரம் உட்பட. அபூர்வ சாகரிலிருந்து ஒரு 67 படம் டிவிடியாக ஒரிஜினலாக வச்சுருக்கேன். இந்த கலெக்ஷன் அப்படி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது, ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது அவங்களோட குட்டி குட்டி
ஒரு சில வார்த்தைகள் வச்சு நீங்களே கூட அதை லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி சுவாரஸ்யமாக்குறது அப்படின்றது உங்களோட ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். நீங்களும் அதை அப்படி நினைக்கிறீங்களா உங்களோட ப்ளஸ்ஸாக? இல்லை, கண்டிப்பாக அதுதான் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எந்த ஒரு நான் இப்போ சினிமா பார்க்கும்போதும் சரி, இப்போ வந்ததுக்கு அப்புறம் சரி, எனக்கு யோசனை தோன்றது என்னன்னா, ஒரு கேரக்டருங்கிறது சும்மா வந்துட்டு போயிடக்கூடாது. அது கதைக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த கேரக்டரை வெட்டி எடுத்தாலும் அந்த படம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னா அந்த கேரக்டர் வேஸ்ட்டு. ஸோ எனக்கு சாதாரண ஒரு கொடுத்தா கூட அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையில் இன்பில்ட் ஆகி அது வெட்டுனா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்கு மாத்திரங்கிறது என்னுடைய எண்ணம். அது இப்போ சண்முகப்பிரியன் சார் மாதிரி சில இயக்குநர்கள் நம்ம சந்திக்கும் போது அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அதுதான் இங்கே சந்தோஷமான விஷயம். நீங்கள் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெயிலர் 2, கருப்பு, அப்புறம் விஜய் சேதுபதி சாரோட ஒரு வெப் சீரிஸு, இந்த மாதிரி அந்த இன்டர்வியூ பார்த்துட்டீங்களா? ஆமாம், லைனப்லேயே பெரிய லைனப் வச்சுருக்கீங்க. ஸோ வீட்டில் ஒய்ஃபு, நண்பர்கள் இவங்கெல்லாம் உங்களோட வளர்ச்சியை பார்த்து என்ன சொல்கிறாங்க? எல்லாருக்கும் சந்தோஷம் தான் அது. முதல்ல விடலை வீட்டில். வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு வந்து சினிமானா பார்க்குறதே பிடிக்காது. அப்புறம் விடலை. ஒரே ஒரு படம் நான் நடிச்சிட்டு வந்துடுறேன், அது ஷூட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு நம்ம பேர பிள்ளைகளாவது அது எங்கள் தாத்தாடான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காகவாவது ஒரு படத்தை இப்போ அமேசானில் டிவியில் எதாவது போடும்போது எல்லாமே ஃபைல் தானே, ரெக்கார்டு தானே, அதுக்காக வந்து ஒன்று பண்ணிட்டு வரேன்னு காலில் அவரை கெஞ்சி கூத்தாடி தான் அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டு வந்தேன் நான். அப்புறம் அதுக்கு கிடைச்ச சில வரவேற்பு, அப்புறம் ப்ரீமியர் பண்ணும்போது சத்யம் தேட்டரில் எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவாங்கள்ல, பேசும்போது அதை பார்த்துட்டுட்டேன். அப்போ நான் பொய் சொல்லலை, நிஜமாவே என்னமோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் பிளாக் ஷீப்பில் அவார்டு கொடுத்தாங்க, டிஜிட்டல் டு சினிமான்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது தான் சரி போய் தொலை, ஒரு 4-5 வருஷம் டைமு, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணால் பண்ணு, இல்லாட்டி வந்து மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணு. ஸோ அந்த வகையில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் அவங்கள சொல்லி இருந்தது. ஏன்னா சினிமான்னு வந்து எத்தனையோ பேர் பர்சனல் லைஃப்பை தொலைச்சி தோற்று போய் ஓடி இருக்காங்கல்ல, அது அவங்களுடைய பயம், அது நியாயமான பயம். அது நம்ம செய்கிறத பொறுத்த இருக்குது. அது நம்ம கையில் இல்லை, அவன் என்ன வச்சிருக்காங்கிறது தெரியல. அது சரி ஓடுவோம் போகிற வரைக்கும். இப்போ ஒரு 5 படம் நடிச்சிருப்பீங்களாண்ணா இது வரைக்கும்? ரிலீஸ் ஆனது ஒரு 4 படமா? ஆமாம், 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 5 படம், இப்போ ஒரு 5-6 படங்கள் லைனப்பில் இருக்குது. மொத்தமாக ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஃபஸ்ட் டே உங்களுக்கு ஷாட் வச்சுருப்பாங்கல்ல, அது ஞாபகம் இருக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு? ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட்டு சொல்கிறீங்களா இல்லை பெரிய கேமராவிலையா? பெரிய கேமராவில் செட்டில் உங்களுக்கு ஷாட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம். அப்போ பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணீங்களா இல்லை அதில் நடந்த சம்பவம் அது எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு பெரிய கேமராவில் ஷாட் வச்செல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதனால் டெஸ்ட் ஷூட்டில் தான் போட்டு உழப்பி அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆடிஷன் பண்ணுறது ரொம்ப தப்பாக தான் நடந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம இங்கே யூடியூப்பில் பேசுகிறது வந்து நம்மளுடைய மூளையிலேருந்து வர்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம தான் என்ன வார்த்தை அடுத்து பேச போகிறோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். சில நேரங்களில் அந்த வார்த்தை பயங்கரமாக வந்துடும். அது சினிமாங்கிறது இல்லை, இன்னொருத்தருடைய ஸ்கிரிப்ட், அவருடைய டயலாகு, அவர் வேறு ஒரு வேவ்லென்த்தில் எழுதியிருப்பார், அதை நம்ம உள்வாங்கி அதுவாக மாறி நம்ம பேசணுங்கிறது பெரிய ப்ராசஸ். அது கண்டிப்பாக சொதப்பிடுச்சு. சொதப்பி ஒரு 20 டேக்கு போய் ஆடிஷன் போய் எனக்கே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை, பெரிய டம்மி பாவா போல தெரியுது. நம்ம எவனோ உசுப்பேற்றி விட்டு நீங்கள் பயங்கரமான ஆளாக வருவீங்க, சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோர்த்து விட்டான் போல தெரியுது. கண்டிப்பாக அவங்ககிட்ட அசிங்கப்பட்டாச்சு. ஃபஸ்ட்டு டே அசிங்கம் தான் அது. அன்றைக்கி என்னன்னா நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்து யோசிக்கும்போது பேப்பரை வாங்கி கொண்டு போயிட்டு, சார் நான் நாளைக்கு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் இது எப்படியாவது இந்த ஆடிஷனை ஜெயிச்சிடணும். சூப்பருங்க ஆடிஷன் நீங்கள் செலக்டட் அப்படின்னா, ஐயா நான் பண்ணலையான்னு நான் ஓடி வந்துடணும். இதுதான் ப்ராசஸ். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வந்து நான் அதை பண்ணுவேனான்னு தெரியல அப்படின்ட்டு அதை வாங்கி மறுநாள் போய் ஒரே டேக்கில் அதை பண்ணியாச்சு. அதில் இதானதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட்டில் போய் ஒரு நாள் முழுவதும் பண்ணி வரல. என் டெஸ்ட் ஷூட்டுங்கிறது வேற இல்லை. அது ஒரு ஃப்ரேமில் நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் கண்டென்ட்டுக்கு தான் மரியாதை, ரியாக்ஷனுக்கெல்லாம் வந்து ஏதோ 1-2 தான். அது சினிமாவில் அப்படி இல்லை. ஒரு 6 டேக்கு போகும். 6 டேக் போனதுக்கப்புறம் ஆங்கிள் மாறும். பண்ணதவே திரும்பி பண்ணணும். ஒரே ஜோக்கை 2வது தடவை சொல்லும்போது நாம் சொன்னது ஜோக்கு தானாங்கிற டவுட் நமக்கே வந்துடும். அது சினிமாவில் அது முக்கியம். இப்போ ஸ்டேஜ் ஷோவில் பண்ணுறவங்க அல்லது சில சோஷியல் பண்ணுறவங்க வந்து ஏன் இங்கே வந்து பெருசாக சோபிக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னா,
திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கே டவுட் வந்துடுது. ரெண்டாவது இன்னொருத்தருடைய ஜோக் வந்து பேப்பரில் இருக்கணும், எமோஷனுங்கிறது பேப்பரில் இருக்கணும், அது திரும்ப வந்து நமக்கு மாறணும். அது 6வது டேக்கில் தான் அந்த எமோஷன் ஓகே ஆகும். ஓகே சூப்பர், ஒரு க்ளோஸ் வச்சிடலாம்பாங்க, அது திரும்ப அதை பேசணும். இப்போ நமக்கே வந்து உண்மையிலேயே அது நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இது ஜோக்கு தானா அப்படிங்கிற டவுட் வந்துடும். இது டெஸ்ட் ஷூட்டில் ஃபெயிலியர். டெஸ்ட் ஷூட்டில் நான் எடுக்கப்பட்ட சீனை டெஸ்ட் ஷூட்டில் ப்ரொடியூசர்கிட்ட போய் காட்டவே இல்லை, அந்தளவுக்கு மட்டமாக வந்துச்சு அது. சரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் சார் வாங்க அந்த பக்கம் எல்லா ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணது தான். ஃபஸ்ட்டு ஷாட்டு ராராவில் அந்த கோயிலில் 2 மாட்டுக்கு பூஜை போட்டு அந்த மாலை போட்டு எடுத்துகிட்டு போகிற மாண்டேஜ் தான் ஷூட் பண்ணாங்க, அதனால் தப்பிச்சாச்சு. 2வது நாள் தான் அந்த ஓப்பனிங் சீன் இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ அடுத்தடுத்து பெரிய படங்கள் தான் அவங்களுக்கு வருது. கருப்பு முடிஞ்சதில்ல ஷூட்டு? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஒரு 5 நாளோ 7 நாளோ இருக்குது உங்களுக்கு மட்டும். இல்லை மொத்தமாக அதில் உங்களுக்கும் சீன்ஸ்லாம் இருக்கு. ஆமாம். கருப்பு எப்படி வந்திருக்கு? பயங்கரமாக வந்திருக்கா? இந்த கேள்விக்கு என்னங்க பதில் சொல்லுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. அது பாலாஜார் தெரியும்ல, அவர் ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயத்த ரொம்ப கமர்ஷியலாக அழகாக கமர்ஷியலாக கன்வே பண்ணிடுவாப்புல. அவர் அதுக்கு முந்தைய படங்களை விட அது ரொம்ப 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 ஃபேண்டஸியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரஜினி சார் கூட ஜெயிலர் 2, ஆக்சுவலாக நீங்கள் ஜெயிலர் 1 பண்ண வேண்டியது, ஆனால் ஜெயிலர் 2 தான் உங்களுக்கு கிடச்சிருச்சு வாய்ப்பு. ஷூட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரே ஃப்ரேம் ஷூட்லாம் இருக்கா? இல்லை, ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. எனக்கும் அவருக்குமான கான்வோ வந்து நீ அடுத்து. ஆனால் கான்வோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்னடா 2 சீனுக்கு நீ கூப்பிட்டு வச்சு பூரா சேனல்லையும் போய் அதை பற்றி இன்டர்வியூ கொடுக்குறேன்னு வெட்ட வச்சிடாதீங்க நீங்கள். இல்லை ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு சம மூமெண்ட்டில் பார்த்து 6 வயசுலேருந்து ரசிச்ச ஒருத்தர் கூட ஒரு ஃப்ரேமை ஷேர் பண்ணி இந்த பெருசாக தெரியறது கூட அவருக்கு பக்கத்தில் நம்மளும் இருக்கோன்றதெல்லாம் ஒரு நம்ம ட்ரீமில் கூட அப்படி நினச்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் நடக்குது அப்படின்றப்ப நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும்ல. ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் வந்து பேசுனதுக்கு. அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய படங்கள் வரணும். முக்கியமான ஒரு குணச்சித்திர நடிகராக தமிழில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட படங்கள் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தமிழ்நாடு நவ் சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நம்மளையும் ஒரு ஆளாக கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு நவ் சேனல் பார்வையாளருக்கு மிக்க நன்றி. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.